السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله مولانا العظيم. நிகரில்லா வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாண்பில்லாம் புகழடைத்து அவ்விறையோனின் சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சரதாரியாளர் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமான இஸ்லாத்தை நசீபாக்கி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் என்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, நாம் எல்லாம் பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் 23வது நோன்பை நாம் நோற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எஞ்சியிருக்கும் நாட்களிலும் நோன்புகளை பரிபூரணமாக நோற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலான் மாதத்தில் செய்யப்பட வேண்டிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் நிரப்பமாக நிறைவேற்றி அதற்கான நிறைவான நற்கூலியை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் ரமலான் மாதத்தின் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டிருக்கிறோம். நோன்பை எதிர்பார்த்து சில காலங்கள் நாம் இருந்தது போல இப்பொழுது நாம் எதை எதிர்பார்த்திருக்கிறோம்? பெருநாளை எதிர்பார்த்து இருக்கிறோம். நோன்பை எதிர்பார்த்து இருந்ததை போல பெருநாளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த பெருநாளுக்கு முன்னதாக நாம் செய்தாக வேண்டிய சில வணக்க வழிபாடுகள் உண்டு. அது குறித்து தான் நாம் இந்த வாரத்தில் பேச இருக்கிறோம். முதலாவதாக பெருமக்களே, பொதுவாக ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான தர்மங்கள் வழங்கக்கூடிய வழக்கம் உண்டு. குறிப்பாக நாம் ஜக்காத்தையும் கூட ரமலான் மாதத்தில் கணக்கிடுகிற வழக்கம் நமக்கு உண்டு. காரணம், கூடுதல் நன்மையை எதிர்பார்த்து. இன்றைக்கு ஜக்காத்துடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். பெண்கள் இன்றைக்கு நகை நட்டுக்கள் வைத்திருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், என்னை கட்டி வந்தவன் நீதான், ஆகவே கணவனே என் சார்பாக நீதான் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒதுக்கிக் கொள்கிறார்கள். அது முறையல்ல.
நகை நட்டுக்கள் வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். தாய்மார்களுக்குள் சில கேள்விகள் என்ன அப்படின்னா, காசு இல்லை, நகை இருக்கு, அப்ப எப்படி ஜக்காத்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். நிச்சயமாக கொடுக்க முடியும். எப்படி என்றால், நகைதான் இருக்கிறது என்ற பட்சத்தில் நகையை தான் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நம்மிடத்தில் 40 பவுன் நகை தங்கம் ஒரு பெண் வைத்திருந்தாள் என்று சொன்னால் 40இல் 1 பவுன் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது அந்த பெண்ணின் மீது கடமை. அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? அந்த 1 பவுனை ஜக்காத்து கொடுக்கணும். காசு இருந்தா அந்த நகையை குறைக்காம காசை கொடுத்துடலாம். காசு இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? நகையை தான் எடுத்து கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அது குறைவு என்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலா பன்மடங்காக 40 பவுன் இருந்த இடத்துல 80 பவுனாகவும் ஆக்கி தருவார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கடமைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக இருக்க வேண்டும். 40 பவுன் இருந்தா 40ல் 1 பவுன் இன்னொருத்தவங்க சொத்துங்கிறது ஞாபகம் இருக்கணும். அடுத்தவங்களுடைய 1 பவுன் நம்ம கையில் இருக்கு, அது நெருப்பு மாதிரி. நெருப்பை நாம கையில் வச்சிருக்க ஆசைப்படுவோமா? இல்லை. அதுபோல நெருப்பை நாம் எப்படி நெருப்பை கண்டு பயப்படுவோமோ அது போல அந்த 1 பவுனை நாம் என்ன செய்யணும்? வெளியில் எப்படியாவது கொடுக்கறதுக்கு பார்க்கணும். உடனே இல்லை, டெய்லி கொடுக்க சொல்லல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேல் மிச்சமாக நம்ம கையில் அது எந்த குறைவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதை பாதுகாப்பதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. அதை நாம் நிச்சயமாக கடைபிடிக்கத்தான் வேண்டும். அல்லாஹு தஆலா பன்மடங்காக பெருக்கி தருவார். அடுத்து, இன்றைக்கு வியாபாரிகள் ஜக்காத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்துறது இல்லை. வருடத்தின் ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய வியாபார சரக்குகள் எவ்வளவு இருக்குன்னு நாம கணக்கு பார்க்கணும். அந்த வியாபார சரக்குகள் 612 கிராம் வெள்ளியினுடைய அளவை அடையுமேயானால் 612.5 கிராம் வெள்ளி. இன்றைக்கு 1 கிராம் எவ்வளவு விற்கிது? 300 ரூபா விற்கிது. 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு ஒரு 60,000 ரூபாய் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அந்த 60,000 ரூபாய் குறைவு இல்லாமல் வருடம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? அது இருக்க வேண்டும். ஜக்காத்தை கணக்கெடுப்பதனுடைய முறை என்ன? ஒன்று, இந்த வருஷம் ரமலான் பிறை 1ல் நம்ம கையில் 60,000 இருக்கு. வருடம் சுத்தி முடித்து நாம மறு ரமலான்ல பார்க்கும்போது 50,000 இருந்தால் ஜக்காத் இல்லை. அதுவே 80,000 இருந்தால் 80ல் நாம் எத்தனை ஜக்காத்து கொடுக்கணும்? 80,000ல் எவ்வளவு 2.5% வருமோ அதை நாம் என்ன செய்யணும்? ஜக்காத்தாக கொடுக்கணும். 80,000 இருந்துச்சுன்னு சொன்னால் 2,000 ரூபாய் ஜக்காத்து கொடுத்துடணும். நாம் என்ன செய்யணும்? கணக்கு எடுக்கணும். இடையில் கூடுதல் குறைவை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இடையில கூடி இருக்கிறத நாம் எப்படி கணக்கு பண்றாங்க மக்கள் அப்படின்னு சொன்னா, புதுசாக கணக்கு பண்றாங்க. ஆரம்பத்தில் இருக்கும்போது 50,000 இருந்துச்சு, திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு 1 லட்சம் வந்துருச்சு அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்கு இன்னும் 1 வருஷம் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இந்த வருடம் முடியும் போது 1 லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் 2,500 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வியாபாரிகள் வியாபார சரக்கு 612 கிராம் 612.5 கிராமுடைய வெள்ளியினுடைய தொகையை எட்டுமேயானால் அவர் மீது ஜக்காத்து கடமைதான். அவர்கள் என்ன செய்யணும்? எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது? கடையில் வச்சிருக்கிற ஏகப்பட்ட ஜாமான் இருக்கும் இல்லையா, நிறைய பொருட்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் ஜக்காத் இல்லை. நம்ம டேபிள் வச்சிருப்போம், பேனா வச்சிருப்போம், நோட்டு வச்சிருப்போம், ஜாமான் அடுக்கிறதுக்கு என்ன வச்சிருப்போம், கட்டைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்போம், கடைக்கு பெயிண்ட் அடித்து வச்சிருப்போம், சற்று போட்டிருப்போம். அதையெல்லாம் நாம் கணக்கு பண்ண வேண்டியதில்லை. கணக்கெடுக்க வேண்டியது வியாபாரத்திற்காக எந்தெந்த பொருளெல்லாம் கடையில் இருக்குதோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? கணக்கெடுக்கணும். எந்த தொகையை வச்சு நாம் கணக்கெடுக்கிறது? நாம் வாங்கக்கூடிய விலை இருக்கா இல்லையா? ஒரு பொருள் நாம் 10 ரூபாய்க்கு விற்போம். எத்தனை ரூபாய்க்கு விற்போம்? 10 ரூபாய்க்கு விற்போம். ஆனால் நாம் வாங்குறது எத்தனை ரூபாய்? 7 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்போ நாம் எதை கணக்கெடுப்பது? 7 ரூபாயை கணக்கெடுக்க வேண்டும்.
மொத்த பொருளையும் அப்படித்தான் கணக்கெடுக்கணும். அப்படி கணக்கெடுத்து இந்த நிசாபை அடையுமேயானால் வியாபாரிகள் 2.5% ஜக்காத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா அதற்கான அதை எப்படி வசூல் செய்யணுமோ அல்லாஹ் வசூல் செஞ்சிடும். அதனால நாம் என்ன செய்யணும்? மிகவும் ஜாக்கிரதையாக வியாபாரிகளும் ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சரியான முறையில். அடுத்ததாக ரமலான் மாதம் இறுதி பத்தை நெருங்கிவிட்டாலே நாம் என்ன செய்வோம்? நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பணம் காசுகளை கொண்டு நோன்பாளிகள் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன செய்வோம்? காசை எடுத்து வெளியில் விடுவோம் இல்லையா? அப்படி விடக்கூடிய நேரத்தில் அந்த காசு ஹலாலானதாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். அந்த காசு எப்படி இருக்கணுங்க? ஹலாலான காசாக இருக்கணும். இன்னொன்று, சில பேர் இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்காக சஹருடைய ஏற்பாடுக்காக ஜக்காத்துக்கு வச்சிருக்கிற காசை கொண்டு போய் இஃப்தாருக்காகவும் என்ன செய்வாங்க? சஹருக்காகவும் கொடுத்துருவாங்க, சஹர் உணவுக்காகவும். நிச்சயமாக அப்படி கொடுக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? அந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துக்குவாங்க. ஜக்காத்து கடமையானவர்களும் கலந்து கொள்வார்கள். அதே போல சஹருடைய ஏற்பாடு அதற்கு என்ன செய்வாங்க? பணக்காரங்களும் கலந்துக்கத்தான் செய்வாங்க, அவர்களும் வாங்கி சாப்பிடத்தான் செய்வாங்க. ஆகவே நிச்சயமாக ஜக்காத்துடைய காசை இது போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகளுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? செலவிடவே கூடாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மேல் மிச்சமான பணம் காசுகள் இருக்குது அல்லவா, அதைத்தான் நாம் என்ன செய்யணும்? இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் சஹருடைய உணவு ஏற்பாடுக்காக இருந்தாலும் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக வட்டிக்கு வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா எந்த விதிவிலக்கும் கிடையாது. அவர்கள் நிச்சயமாக தவிர்ந்து கொள்வது மிக மிக மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தது, நாம் எதை எதிர்பார்த்திருக்கிறோம்? ரமலானை எதிர்பார்த்தோம், கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம். இப்போ நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? பெருநாளை எதிர்பார்க்கிறோம். பெருநாள் வரணும், பெருநாள் கொண்டாடணும்னா முதல்ல நாம் என்ன செய்யணும்? அதுக்கு பிறை பார்க்க வேண்டும். நாம் இந்த வருஷம் பிறை பார்க்கக்கூடிய நாள் எப்போ? வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை இரவு. நம்ம வியாழக்கிழமை நோம்பு திறந்த பிறகு அந்த மகரிபில் நாம் என்ன செய்யணும்? பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்க்கக்கூடிய நாள் வியாழக்கிழமை. நோம்பு என்ன 29 முடிஞ்சிடும். அப்போ அந்த மகரிபில் நாம் என்ன செய்யணும்? பிறை பார்க்க வேண்டும். பிறை தெரியும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை பிறநாளாக இருக்கும். தெரியவில்லை என்றால், நமக்கு அறிவிப்புகள் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு சனிக்கிழமை பிறநாளாக இருக்கும். இப்போ பிறை பார்க்கக்கூடியவர்களுக்குன்னு சில விதிமுறைகளை என்ன செய்வது மார்க்கம் சொல்கிறது. பிறை பார்க்கக்கூடியவர் எப்படியா இருக்கணும்? யாரா இருக்கணும்? நம்ம நண்பர்கள் யாரு வேண்டாலும் பார்க்கறது இல்லை, முஸ்லீமாக இருக்கணும். யாரு? முஸ்லீமாக இருக்கணும். முதல் நிபந்தனை முஸ்லீம். ரெண்டாவது, அவர் பாலிகாக இருக்கணும். 10 வயசு பையன் நான் பிற பார்த்துட்டேன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. 15 வயதை கடந்தவனாக இருக்க வேண்டும் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில். பாலிகானவராக இருக்க வேண்டும் பிறை பார்க்கக்கூடியவர்கள். இரண்டாவது. மூன்றாவது, ஆக்கிலாக இருக்கணும். ஆக்கில்னா யாரு? அறிவாளியா இருக்கணும், முட்டாளாக இருக்கக்கூடாது. அறிவாளி, புத்தி சுவாதீனம் உள்ள, கொஞ்சம் கண்ணாபின்னான் பேசிக்கிட்டு தெரிகிற ஆளெல்லாம் சொல்ல நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அறிவு கூர்மையானவராக, மிகவும் தெளிவானவராக அறிவுடைய விஷயத்தில் அவர் இருக்கணும். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, ஆதில், நீதமானவராக இருக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், ஆதிலாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நமக்கு இமாமுகள் விளக்கம் சொல்லும் போது அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். பிறை பார்த்து விட்டோம் என்கிற சாட்சியை சொல்லக்கூடியவர். ரமலானுக்கு பிறை பார்த்து ஒருத்தர் சாட்சி சொன்னா போதும். ரமலான் நோன்பு நோக்கிறதற்கு ஒரு சாட்சி போதும். ஆனால் பெருநாள் கொண்டாடுவதற்கு பிறை பார்ப்ப 2 சாட்சி தேவை. 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொய் சொல்லாத, சிறு சிறு தவறுகளை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். மிகவும் பேணுதல், மார்க்கத்தில் பற்றுடையவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி இருக்கு? பெருநாளைக்கு சாட்சி சொல்லும் போது எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது, திடீர்னு நான் பிற பார்த்துட்டேன் சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்படாது. முதல்ல பிறை பார்த்து, நான் பிறை பார்த்துட்டாலே நாளைக்கு பெருநாள் தான் என்று நான் என்ன செய்யக்கூடாது? நானே டிக்ளேர் பண்ணக்கூடாது.
அதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் மார்க்கம் சிலர்களை வைத்திருக்கிறது. அவர்கள்தான் அதை முடிவு செய்ய வேண்டும். நபி காலத்திலே அப்படித்தான். பார்த்தவங்க எல்லாமே நான் என்ன செய்ய முடியாது, நபி இடத்துல சொல்லுவாங்க, நபிதான் முடிவு செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் யாராவது பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்கான கேள்விகளை கேட்பார்கள். எந்த நேரத்தில் பார்த்தீர்கள், எப்பொழுது பார்த்தீர்கள்? இல்லை நான் 7 மணிக்கு பார்த்தேன்னா 7 மணிக்கு தெரியுமா, 8 மணிக்கு தெரியுமா? பெற யாருக்கு தெரியும்? 8 மணிக்கு கண்ணட கோளாறு உள்ளவங்களுக்கு தான் எதை பார்த்தாலும் பெற மாதிரி தெரியும். அப்போ என்ன செய்யக்கூடாது? இது மாதிரியான நேரங்களில் மிகவும் பேணுதலாக அவர்கள் விசாரித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் முடிவெடுப்பார்கள். இப்போ ஒரு கேள்வி வரும், இப்போ நான் பார்த்துட்டேன், காசி சொல்லலைன்னா என்ன செய்யறது? நான் தான் பார்த்துட்டேன்ல என்று சொன்னால் அவருக்கான சட்டம் உண்டு. அவருக்கான சட்டம் என்ன? அவர் பிறை பார்த்த பட்சத்தில் அவர் மட்டும் மறுநாள் நோன்பு நோக்கக்கூடாது. ஒருவேளை பிறை யாரும் பார்ப்பதாக சொல்லவில்லை, இவருக்கு மட்டும் கண்ணுக்கு பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் மட்டும் என்ன செய்யக்கூடாது? நோன்பு நோக்கக்கூடாது. பெருநாளை கொண்டாடுறாம மறுநாள்ல பெருநாளும் கொண்டாடக்கூடாது. பெருநாள் எல்லோரோடும் சேர்ந்து தான் கொண்டாட வேண்டும். இது அவருக்கான சட்டம். எல்லாரும் முடிவெடுத்த பிறகுதான் அதை என்ன செய்ய வேண்டும்? நாமும் அந்த நிலைக்கு வர வேண்டுமே தவிர்த்து ஒருவர் பார்த்து விட்டால் சத்தியமாக என்று சொன்னாலும் சரி, எவ்வளவு காசு கொடுத்து சொன்னாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ முஸ்லீமாக இருக்கணும், பாலிகானவராக இருக்கணும், வயதை அடைந்தவராக இருக்கணும். அடுத்து ஆக்கில், அறிவு கூர்மையானவராக, நல்லவராக, அறிவுடைய விஷயத்தில் தெளிவானவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதில் நீதமானவராக, மார்க்கப்பட்டுள்ள தொழுகையாளியாக, பேணுதல் மிக்க மனிதராக அவர் இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை இந்த விஷயத்தில் இருக்கிறது. பிறை பார்த்த பிறகு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்கிறான், வலி துக்மிருல் இத்தத வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். நீங்கள் நோன்பை பூர்த்தி செய்து விட்டால், வலி துக்மிருல் இத்தத வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் இறைவனை என்ன செய்யுங்கள்? தக்பீர் சொல்லுங்கள். தக்பீர் சொல்லணும். அப்போ பிறையை பார்த்து விட்டால் என்ன செய்வோம்? மைக்கில் சொல்றோமா இல்லையா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து சொல்றோமா இல்லையா? சொல்லணும். அல்லது அல்லாஹு அக்பர் என்றாவது நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பெருநாளுக்கு பிறை பார்த்து விட்டாலே நம்முடைய நாவுகளில் வர வேண்டிய தஸ்பீஹ் எது? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை காட்டிலும் மிக முக்கியமாக நம்முடைய நாவுகள் துதிக்க வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹுவை தக்பீர் சொல்வதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தது, பெருநாளைக்கு முன்னதாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமல் இருக்கு. அது என்ன அமல்? ஜக்காத்துல் ஃபித்ர். சதக்கத்துல் ஃபித்ர் நாம கொடுக்கிறோமா இல்லையா? ஃபித்ரியா தொகைன்னு கொடுக்கிறோம்ல. இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது இருக்கிறது, அதே துஹரத்தல் லிஸ்ஸாயிம், நோன்பாளியை சுத்தப்படுத்தக்கூடியது. அனில் லகுவி வல் ரஃபஸ், தேவையில்லாத வீண் விளையாட்டுகளை செய்திருக்கலாம், இச்சையான பார்வைகள் நிகழ்ந்திருக்கலாம். ஆகவே இந்த குறைகளை எல்லாம் போக்குவதற்கு இந்த ஃபித்ரா என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவங்க என்ன செய்யணும்? அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதன் மூலமாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு நோற்பவருக்கும் சரி, வீட்டில் நோன்பு நோற்காதவருக்கும் சரி. நோன்பு நோற்காதவர் ஏன் கொடுக்கணும் என்று கேட்டால், அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வதுஅமத்தல் லில் மசாக்கி, இது ஒரு காரணத்துக்கு மட்டுமல்ல, நோன்பில் ஏற்பட்டிருக்க குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி மட்டும் கொடுக்கப்படுவதல்ல, மாறாக இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏழைகளுக்கு உணவளிப்பதாகவும் அது அமைந்திருக்கிறது. அந்த நாளில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய யாரும் ஏழையாக இருக்கக்கூடாது, யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் வயிறும் நிரம்ப வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு நிலை. நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா செல்போனை எடுத்து கணக்கு போட்டு பாருங்க, நாம் எத்தனை ஜக்காத்துல் ஃபித்ர், ஜக்காத்தும் சரி சதகத்துல் ஃபித்ரும் சரி, முஸ்லிம்கள் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் காசு வெளியாகுது. ட்ரில்லியன் கணக்கில் எவ்வளோ போகுதுங்க காசு?
முஸ்லிம்களிடமிருந்து ஏழைகளுக்கு சென்றடைகிறது. இதான் நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நம்ம தனியாக உட்காந்து அதை பற்றி கணக்கு போட்டு பார்க்கணும். ஒரு ஆள் 100 ரூபா கொடுக்கிறாருன்னு சொன்னா மக்கள் தொகை முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 200 கோடி முஸ்லிம்களும் சராசரியானவர்கள் அல்ல. 200 கோடி முஸ்லிம்கள்ல ஒரு 50 கோடி பேர் வாங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஒரு 150 கோடி மக்கள் என்ன செய்வாங்க? கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. 150 கோடி நபர்கள் ஜக்காத்தை கொடுத்தும் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்தும் எவ்வளவு ரூபாய் முஸ்லிம்கள் கையிலிருந்து ஏழைகளுக்கு சென்றடைகிறது என்பதையும் நாம் ஒரு கணம் என்ன செய்யணும்? கணக்கு போட்டு பார்க்கணும். மிக முக்கியமான ஒரு வணக்கத்தை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நாம் என்ன செய்ய வேண்டும்? முறையாக கொடுக்க வேண்டும். இப்போ நமக்கு 90 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் 100 ரூபாயாக கணக்கெடுத்து கொள்ளலாம், அதில் தவறில்லை. குறைக்கத்தான் கூடாது. அதிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? அதிகப்படுத்தி கொள்ளலாம். நம்ம வீட்டில் 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் 5 நபர்களுக்குமாக சேர்த்து நாம் என்ன செய்யணும்? ஒருவேளை அன்றைக்கு சுபுவுக்கு முன்னால குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னாலும் கூட அந்த குழந்தைக்கும் சேர்த்து நாம கொடுக்கலாம். அந்த குழந்தை ஏழைக்கு உணவளித்த கணக்கில் வந்துருமா இல்லையா? இந்த பிள்ளைக்கு சேர்த்து நாம 100 ரூபா கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கு? நோம்பு நோக்கல, ஆனா ஏழைக்கு உணவளித்திருக்கிறது பெருநாள் தினத்தன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்னூஹும் அனித் தவாஃபி ஃபீ ஹாதல் யௌம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏழைகள் சுற்றி சுற்றி யாசகம் கேட்டு வரக்கூடிய நிலையில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். நம்ம பார்த்து சொல்றாங்க, ஏழைகள் சுற்றி சுற்றி என்ன செய்வாங்க? யாராவது ஏதாவது கொடுப்பாங்களாங்கிற நிலைக்கு வருவாங்கல்ல, அந்த நிலைக்கு ஏழைகளை விட்டு விடாதீர்கள். நாம தேடி போய் கொடுக்கணும். தேடி போய் என்ன செய்யணும்? அந்த அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக கொடுத்து விட வேண்டும். அதை சில பேர் என்ன செய்வாங்க? பெருநாள் தொழுகைக்கு வரும்போது எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? தொழுகை முடிஞ்சவனே அஜரத்துக்கிட்ட தள்ளிடுவாங்க. நடக்குது தான். அஜரத்துக்கிட்ட கொடுக்கலாமாண்டா கொடுக்கலாம் தான், அதில் மாற்றம் இல்லை. அவர்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வாங்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனா தொழுகை முடிஞ்ச பிறகு கையில முசாபா செய்யறப்ப வச்சா அது என்னவாக ஆகும்? சதக்கத்துல் ஃபித்ராக ஆகாது, சாதாரண தர்மமாக ஆகிவிடும். இப்ப நாம கொடுக்க வேண்டியது சதக்கத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு செலவுகள் போக நம்மளால் 100 ரூபாய் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற முடியும் என்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் அதை என்ன செய்யணும்? சரியாக நிறைவேற்றி விட வேண்டும். அடுத்து இந்த சதக்கத்துல் ஃபித்ருடைய விஷயத்துல வசூல் பண்றவங்க இருக்காங்க, பேணுதல் தேவை. அதுக்காக நாம சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாவு அளவு பேரித்தம்பழம் கோதுமை உணவாக என்ன செய்யணும்? சதக்கத்துல் ஃபித்ராக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு இமாம்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அந்தந்த நாட்டினுடைய உணவு பண்டங்கள் இருக்கா இல்லையா? அரபுகளில் பேரிச்சம்பழம் ஒரு உணவு பண்டம் மாதிரி, கோதுமை என்பது அவர்களுக்கு இப்ப நமக்கு கோதுமை பெரிய அளவில் இருக்காது, அரிசி இருக்கும். ஆகவே தான் தியாஸ் என்ற அடிப்படையில் நமக்கு சட்டம் தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. நாம அரிசி கொடுக்கிறோம். அரிசி நமக்கு கொடுக்க முடியல, தொகையாக கொடுத்தெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்கிற அடிப்படையில தான் அதனுடைய அளவை எடுத்து 90 ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிறோம். நாம 100 ரூபாய் கொடுக்கணும். இப்ப நிபந்தனை இதுல என்ன அப்படின்னு சொன்னா, உணவு பொருளாகத்தான் இருக்கணும். அரிசி கோதுமை இது போன்ற விஷயங்களாக இருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? சதக்கத்துல் ஃபித்ரை வசூல் செஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க? கிட்டு ரெடி பண்ணிடுறாங்க. அதில் என்னென்ன இருக்கு? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சமையல் எண்ணெய், பருப்பு, உப்பு, சீனி இருக்கா இல்லையா? இப்படி செய்யக்கூடாது. சதக்கத்துல் ஃபித்ரினுடைய தொகையை கொண்டு செய்யக்கூடாது. சதக்கத்துல் ஃபித்ரை கொண்டு நாம் அந்த தொகையை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்றால் அரிசி தான் கொடுக்கணும், அரிசியை தான் கொடுக்க வேண்டும். அது அன்றி வேற பொருட்கள் அதில் சேரக்கூடாது. வேற பொருள் நாம மக்கள் ரொம்ப பசியோடு இருக்கக்கூடாது. அன்னைக்காவது நல்லபடியா சாப்பிடணும்னு நினைச்சா நம்முடைய காசுல இருந்து எடுத்து கொண்டு செய்யணும். இதுக்குன்னு தனியா வசூல் செய்யணும். சதக்கத்துல் ஃபித்ருடைய காசை கொண்டு நாம அதை செய்யக்கூடாது. இப்போ கவனிக்கணும், சதக்கத்துல் ஃபித்ர் நிறைவேறாது.
ஆகவே சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடியவர்கள் முடிந்த அளவுக்கு, அதனால தான் நாம் யார்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காம, நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்களா, 500 ரூபாயை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்யணும், யார் ஏழையாக இருக்கிறாங்களோ, வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, அவர்களிடத்தில் கொண்டு போய் நாம் என்ன செஞ்சிடணும், ஒப்படைத்து விட்டு வந்துவிடலாம். இது மிகவும் ஏற்றமாக இருக்கும். ஆகவே நமக்கு எதிர் இருக்கக்கூடிய இந்த பெருநாள் தினத்தை நாம் சிறப்பாக கழிப்பதற்கான சில சட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மீதம் இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களில் அல்லாஹு தஆலா நிறைவாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. விடுபட்ட எல்லா அமல்களையும் சரியாக நிறைவேற்றி விடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெருநாள் தினத்திற்கு முன்னதாக செய்ய வேண்டிய எல்லா வணக்கங்களையும் சரியாக நிறைவேற்றி விடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.